டி.ஆர். பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் 10 ஆண்டுகளாக ஆட்சிக்கட்டில் இருந்த பிஜேபி பழிதோல்வி அடையும் என்கின்ற நல்ல முடிவும் தெரிகிறது. ஆகவே இது குறித்து பேசப்பட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முடிவாக 4ஆம் தேதிக்கு முன்னால் தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களை சந்திக்கின்ற நேரத்தில் அந்தந்த தேர்தல் அதிகாரிகள், குறிப்பாக எண்ணிக்கை நடைபெறுகின்ற இடத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும், அதில் கட்சிகளுடைய களப்பணியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக முடிவு செய்து அந்தந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் மிகச்சிறப்பாக எல்லா தலைவர்களும் எடுத்து சொன்ன பிறகு தலைமை தேர்தல் அதிகாரி சந்திப்பது என முடிவுக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு நிச்சயமாக அந்த தலைமை தேர்தல் அதிகாரியோடு சந்திக்கின்ற நிலை ஏற்படும். அதற்காக எந்த நேரத்தில் வரலாம் என்பது குறித்து பேசப்பட தேர்தல் ஆணையர் தேதி கொடுத்தால் அந்த நேரத்தில் நாங்கள் போய் சந்திக்க இருக்கிறோம். 4ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி இரவிற்குள் அல்லது 5ஆம் தேதி அதிகாலைக்குள் எல்லா தலைவர்களும் டெல்லியில் இருக்க வேண்டும் என்பது பற்றி மிக தெளிவுபட எல்லா தலைவர்களும் அழைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆகவே தேர்தலில் வெற்றி பெற்ற நண்பர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து அந்தந்த தலைவர்கள் தங்களுடைய கடிதத்தில் எழுதி குடியரசுத் தலைவருக்கு எழுதி கொடுப்பது பற்றியும், அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்தும் அந்த நேரத்தில் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரும்பான்மை வெற்றி பெற இருக்கின்ற இந்தியா கூட்டணி என்பது நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பிரதமர் யார் என்பது குறித்து தான் 4ஆம் தேதி இரவு அல்லது 5ஆம் தேதி காலைக்குள்ள முடிவு செய்யப்படும். பெரும்பான்மை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் என்கிற முடிவிற்கு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் மக்களுடைய கணிப்பு. மக்கள் அவங்க ஆட்சியில் இப்போ மீடியா அவங்கள போல மீடியா வச்சு கணிக்கிறாங்க, அதிகாரிகளை வச்சு கணிக்கிறாங்க. நாங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, மக்கள் என்ன சொல்கிறாங்க குறித்து நாங்கள் பேசுகிறோம். திமுக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, புதுச்சேரி உட்பட தமிழகத்தில் 40க்கும் 40 வெற்றி பெறுவோம் என்பது திண்ணமான உறுதியான நம்பிக்கை. அதோட மாற்றமே கிடையாது. முதல்ல 40லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை. சார், இப்போ திமுக தலைவர் இந்த டெல்லி கூட்டத்தில் கலந்துக்காததே ஒரு சர்ச்சையா இருக்கு. அதெல்லாம் நீங்க மீடியா பண்றது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இல்ல, அவர் கலந்து கொள்வதாக திட்டமே இல்லையா அல்லது திட்டம் இருந்து அது ரத்து செய்யப்பட்டு? திட்டம் இருந்த போது அவருக்கு லேசா உடம்பு காய்ச்சல் இருந்தது. காய்ச்சல் எந்த காய்ச்சலும் தெரியும், இந்த காலத்தில் எந்த காய்ச்சல் வரும்னு தெரியாது. அதனால அந்த காய்ச்சல் இன்னும் தெரியாம நம்ம உடலை டெல்லிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் இங்கே வெயில் அதிகமாக வர இருக்குது. அதெல்லாம் அது ரொம்ப மோசமாக உடல்நிலை பாதிக்கப்படும். நாங்கள் எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். அதை கேட்டுட்டு அவர் இருக்காரு. இப்போ இன்னைக்கு நாளைக்கு உடம்பு சரியாயிடும். சார், ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணி பிரதமர் வேட்பாளராக மோடியை மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க முதல்ல இருந்து. ஆனால் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முந்தையும் சரி, தேர்தல் நடக்கும் போதும் சரி, இன்னைக்கு வரை நீங்க தெரிவிக்கல. ஆனா 295 இடத்துக்கு மேல இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறும், கிடைக்கும், அப்படின்ற ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதுவரை பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றது ஏன் நீங்க ஒரு பூர்வாங்க பேச்சு நடத்துறதுக்கே தயக்கமா இருக்கிறீங்க?
96ல் 98ல் எப்படி பிரதமர்களை நியமிக்கப்பட்டாங்க? முன்னாலே சொல்லிட்டு தேர்தல் என்ன பண்ணாங்க? குஜரால் எப்படி வந்தார்? தேவகவுடா எப்படி வந்தார்? எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கட்சிகள் 26 கட்சி 28 கட்சி இருக்கும்போது எங்கள் கட்சியின் தலைவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க சொன்னால் கேட்கறதுக்கு அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள தான் மீடியாவுக்குள்ள தான் பிரச்சனை. நீங்களே எஸ்ன்னு சொல்கிறேன் நோன்னு சொல்லி ஏதோ பத்திரிகையில் பேரை போட்டுகிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான். அடுத்த கூட்டம் நீங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சொல்லியிருக்கீங்க. மம்தா பானர்ஜி வரதை பற்றி ஒன்றும் சொல்லல. அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ஸ் அவர் ஜெயிலுக்கு நாளைக்கு போய் சரண்டர் ஆகணும். முக்கியமான தலைவரோட ஆப்சன்ஸ் வந்து இந்த கூட்டணி. அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ இது வரைக்கும் இருந்துட்டு போது அவர் தான் கடைசியில் போகிறாரு. அவர்கிட்ட எல்லார்கிட்ட கிளியராக சொல்லியாச்சு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா, யார் சிக்னேட்டரி அந்த கடிதத்தில் கழித்து போடுறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குதோ அந்த தலைவருக்கு டெல்லிக்கு மாலையில் இருக்கணும், இல்லை மறுநாள் காலையில் இருக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியாச்சு. அதனால் அவர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. கட்சி தலைவர்கள் வர முடியலைன்னா அவங்க ஏற்பாட்டில் ஜெனரல் செக்ரட்டரியோ அல்லது யாரோ தலைமையை. அப்போ திமுக சார்பில் தொடர்ந்து நீங்கள் தான்